ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பிரெட் ஆம்லேட் ரெசிபி. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு நான் வந்து 2 ஸ்லைஸ் ஆஃப் ஒயிட் ப்ரெட்டை நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரே ஒரு உடைச்ச எக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 எக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த உடைச்ச எக்கில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக் விஸ்க் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டரோ இல்லைன்னா வேறு வந்து கடலெண்ணெயோ மற்ற குக்கிங் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பேனோட எல்லா பக்கமும் நல்லா வந்து பட்டர் வந்து ஸ்ப்ரெட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 தக்காளின்னு சொல்லலாம். 1/4 தக்காளியை பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப மசிஞ்சு வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம குக் பண்ணாலே போதும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த டொமேட்டோ வந்து நல்லா குக் பண்ணுறதுக்கு தேவையில்லை. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே வந்து பீட் பண்ணி வச்சுருக்கிறோம் எக்கை வந்து ஊற்ற போகிறோம். அதனால் அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா வந்து பேனோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே அந்த மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் ப்ரெட்டை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ப்ரெட்டு வந்து முட்டையிலேருந்து விழுகாமல் நல்லா வந்து முட்டையோடு நல்லா ஒட்டி இருக்கும். அதனால் லேசாக வந்து மேலே நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து அந்த எக்கு வந்து நல்லா குக் ஆன பிறகு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மறுபடியும் அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து அந்த பேனில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ வந்து அப்படியே நாம் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் இருக்கிற அந்த ஆம்லேட்டை அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ளிப் பண்ணும்போது கீழே அந்த ப்ரெட்டும் வந்து நல்லா பட்டரில் டோஸ்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ப்ரெட்டு வந்து நல்லா கிறிஸ்பியான வரும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அப்படியே நீங்கள் இது ஃப்ளிப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உடையாமல் கிடைக்கும். இப்போ அதை தான் நான் செய்ய போகிறேன். மேலே ஒரு பிளேட் வச்சு அப்படியே வந்து பேனை டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே ஈஸியாக வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஈஸியான பிரெட் ஆம்லேட், டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நீங்கள் இது வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லைனா வந்து டொமேட்டோ சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா சில்லி சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நம்பிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம்.